அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸுகளை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் டிசிடிஎஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல் எக்ஸலில் லேப் 15 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிளாஸ் 15 பார்த்தோம் இல்லையா, அதனோட லேப் செஷன் தான் இது. ஸோ இந்த லேப் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் கொஷின், ஓப்பன் எக்ஸல் ஒர்க் புக் அண்ட் சேவ் ஃபைல் இன் த ஸ்பெசிஃபைடு நேம் அண்ட் லொக்கேஷன். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணி அதை சேவ் பண்ண சொல்லியிருப்பாங்க அவங்க கொடுத்த லொக்கேஷனில். ஸோ இதுக்கு முன்னாடி நார்மலாக எப்படி சேவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். டிரைவ் நேம் ஸ்டூடெண்ட்டில் கோர்ஸுக்குன்னு ஃபோல்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்கள் நேம் போட்ட ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே சப்ஜெக்ட் நேம் ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இன்னைக்கு லேப் வந்து ஃபைல் நேம் 15.lab15 டேட்டு மந்த் இயர் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணிவிட்டு சேவ் Ctrl+S கொடுத்து, ஸோ ஸ்டூடெண்ட்டில் கோர்ஸில் உங்கள் நேம் போட்ட ஃபோல்டரில் சப்ஜெக்ட் நேம், அப்புறம் இன்னைக்கு ஃபைலு. ஓகேங்களா? ஸோ என்னன்னு சொன்னால் 15.lab15 இன்னைக்கு டேட்டு மந்த் இயர் கொடுத்துட்டு சேவ் அஸ் டைப் எடுத்துக்கோங்க. எக்ஸல் ஒர்க் புக்கு .xlsx கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைலு சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின், கன்வெர்ட் பிலோ டெக்ஸ்ட் இன்டு காலம் யூசிங் டேட்டா டூல் ஆப்ஷன்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே இருக்க டெக்ஸ்ட்டை டெக்ஸ்ட் டு காலம், இதில் வந்து காலமில் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க டேட்டா டூல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ என்னென்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸல் இஸ் ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம், அப்புறம் சப்ஜெக்ட் நேம்ஸு 1 2 3 ABCD இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு செல்லையும் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒவ்வொரு செல்லாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நான் எழுதியிருக்கேன் எக்ஸல் இஸ் ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம். அது எல்லாமே 1 by 1 எழுதிட்டு அப்படியே இந்த திக் பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பாட்டம் பார்டரில் திக் பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை ஹைலைட்டாக தெரியும். ஸோ நான் இந்த இடத்துல மறுபடியும் பண்ணுறேன், ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட் காலம் எங்கே இருக்குது, டேட்டா டூலில் டெக்ஸ்ட் காலம். ஸோ இதில் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸ்க்கு ஃபிக்ஸ்டு வித்து நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தோன்னே பாருங்கள் மாறிடுச்சு. அடுத்தது இது நீங்கள் வேணும்னா இங்கே கமா கொடுத்து கூட அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க, நம்ம எல்லாமே மாற்றியாச்சு, தெரியுதுங்களா? ஸோ எல்லாமே மாற்றியாச்சு. அப்படியே சேவ் கொடுத்துக்கோங்க, அப்போதான் இது சேவ் ஆகும். ஸோ கன்வெர்ட் டு டெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் எழுதிட்டோம், அடுத்து கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் மாற்றியாச்சு. அடுத்த கொஸ்டின், ரிமூவ் டூப்ளிகேட் நேம்ஸ் இன் பிலோ டேபிள். ஸோ ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, ஃப்ரூட்டும் அதனோட ப்ரைஸஸும் கொடுத்துருக்காங்க. இதில் டூப்ளிகேட் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, செலக்ட் ஹோல் டேபிள் அண்ட் ரிமூவ் டூப்ளிகேட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹோல் டேபிளுமே செலக்ட் பண்ணி அதில் டூப்ளிகேட் வேல்யூஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது செலக்ட் ஃப்ரூட்ஸ் காலம் ஒன்லி அண்ட் ரிமூவ் டூப்ளிகேட் வேல்யூஸ். அப்புறம் இந்த ஃப்ரூட் காலம் மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த டேபிளை 2 டைம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செய்யறதுக்காக இந்த டேபிள், செகண்ட் ஸ்டெப் செய்யறதுக்காக மறுபடியும் இதே டேபிள் தேவைப்படுறதுனால இந்த டேபிள் போட்டு காப்பி பண்ணி இன்னொரு டேபிள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் டேபிள் போட்டுட்டேன். ஸோ இது என்ன பண்றேன்னா நான் காப்பி பண்ணி இன்னொரு டேபிள் கீழேயே அப்படி இன்செர்ட் பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்னா எல்லா டேபிளும் செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் டூப்ளிகேட். ஸோ டேபிள் செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் டூப்ளிகேட் கொடுத்துட்டேன். ஸோ மை டேபிள் எதர் வந்து தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து டேட்டா டேபிள் ஃபார்மேட் நம்ம வந்து யூஸ் பண்ணல, நம்ம நார்மல் டேபிள் மெத்தட் தான் யூஸ் பண்றோம். அதனால அதை எடுத்து விட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்க 3 டூப்ளிகேட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃப்ரூட்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்றோம். ஃப்ரூட்ஸ்ல இதை எடுத்துடுறோம். ஓகே கொடுங்க. இப்போ பாருங்க 5 டூப்ளிகேட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் டூப்ளிகேட் வேல்யூ கண்டுபிடிக்குது. ஸோ கொடுத்துருக்க டேபிளை 2 டைம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஹோல் டேபிள் செலக்ட் பண்ணிட்டு அதுல டூப்ளிகேட்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். அடுத்தது ஃப்ரூட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இதுதான் ரிமூவ் டூப்ளிகேட். அடுத்தது see the lab guide and do the 15th exercise. என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்க லேப் கைடு ஓபன் பண்ணி பாருங்க. அதுல 15th எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப நான் சொன்ன இல்லையா அந்த கொஸ்டின் இருக்கும் பிளஸ் ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டினை வந்து நீங்க அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, கிரியேட் த டேபிள் இன் த சேம் ஃபார்மேட். ஸோ அந்த புக்ல எப்படி ஃபார்மேட் டேபிள் போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஒர்க் ஷீட்ல இப்ப செஞ்சுட்டு இருக்கீங்களா அதே ஒர்க் ஷீட்ல நீங்க அந்த டேபிள் ஃபார்மேட் போட்டுக்கோங்க. அடுத்தது டூ த கால்குலேஷன் 1 by 1 இன் செப்பரேட் சீட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது கொடுத்துருக்க கால்குலேஷனை 1 by 1 செய்யணும். ஒரு கால்குலேஷனுக்கு ஒரு சீட் யூஸ் பண்ணுங்க. இதே எக்ஸல்ல தான் ஒவ்வொரு ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சேம் நாமளும் அதே மாதிரி பண்ணிடலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டேட்டா வேலிடேஷன். ஸோ டேட்டா வேலிடேஷன்ல பாருங்க இப்படிதான் இருக்கும். ஸோ என்னன்னா எம்ப்ளாயி ஐடி, நேமு, ஜெண்டர் இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்ப்ளாயி ஐடி 0 1 to 10 வரைக்கும் தான் இருக்கணும். நேம் வந்து யூனிக் தான். ஸோ அதனால நேம் பாருங்க அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல் அதர் தான் இருக்கணும், அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது சேல்ஸ் ஏரியா வந்து நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் ரிசல்ட் வந்து ஃபினிஷ்டு ப்ராசஸ். ஸோ அவங்களே இதனோட டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஐடின் போது என்னன்னா 0 to 1 to 10 வரைக்கும் தான் இருக்கணும். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்போ என்ன பண்ணணும், டேட்டா வேலிடேஷன்ல நம்பர்னும் போது என்ன தரணும், ஹோல் நம்பர் கொடுத்துட்டு பிட்வீன் எதுல இருந்து 0 1 to 10 வரைக்கும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இதுல 1 to 10 தான் நம்மளால என்ட்ரி பண்ண முடியும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்படி அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுட்டு இதுல ஃபில் சீரிஸ். ஸோ 10 இருக்கு. ஸோ நான் இங்க 11 கொடுத்து பார்க்குறேன், எனக்கு எரர் வருது. ஸோ ஓகே கரெக்ட் தான். அடுத்தது நேம் அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து ஜெண்டர்ல என்ன இருக்கணும், மேல் ஃபீமேல் அதர். ஸோ இதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணணும், டிராப் டவுன் லிஸ்ட். டேட்டா வேலிடேஷன்ல டிராப் டவுன் லிஸ்ட். ஸோ இது ஹோல் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த காலம் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டா வேலிடேஷன்ல எனி வேல்யூ பதிலாக என்ன தரணும், லிஸ்ட். டிராப் டவுன்னாவே லிஸ்ட். ஸோ இந்த சோர்ஸ்ல என்ன இருக்கணும், மேல் ஃபீமேல் அதர், மேல் கமா ஃபீமேல் கமா அதர்ஸ். ஸோ இங்க வந்து நீங்க நினைக்கலாம் இங்கே டேட்டா இருக்கே நம்ம இங்கே காப்பி பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ இங்க காப்பி பண்ண முடியாது. ஏன்னா இது 1 by 1 ஒன்னு கீழே ஒன்னு எழுதியிருந்தாங்கன்னா நம்ம அப்படியே அந்த செல்ஃபுல்லா செலக்ட் பண்ணி இங்க பண்ணிக்கலாம். இது இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கனால உங்களுக்கு எப்படி இங்க விசிபிள் ஆகும்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா தான் விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க எழுதிக்கோங்க. ஸோ மேல் ஃபீமேல் இதை ஃபில் பண்ணி பாருங்க. நீங்க அப்படியே டேபிள் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் டேபிள் ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து சேல்ஸ் ஏரியா. ஸோ சேல்ஸ் ஏரியாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட். ஸோ இதுவும் என்னது டிராப் டவுன் தான். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டா வேலிடேஷன்ல டிராப் டவுன் லிஸ்ட். சோர்ஸ்ல என்னது நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். ஓகே கொடுத்துட்டு
பாருங்க, இதை அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்க அப்படியே ஒன் பை ஒன்னா ஃபுல் டேபிளையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ப்ராஜெக்ட் ரிசல்ட். உங்களுக்கு எந்த இது வேணுமோ அது நீங்க இங்க ஃபில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ப்ராஜெக்ட் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட்னா ஒன்று ஃபினிஷ் ஆகிடணும், இல்லை ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்கணும். ஸோ அதனால இங்க 2 இது இருக்கு. ஸோ சேம் நாமளும் அதே தான் தரப்போறோம். ஸோ டேபிளை செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டா வேலிடேஷன்ல லிஸ்ட்ல ஃபினிஷ்டு ப்ராசஸ் கொடுத்துறோம். ஓகே கொடுத்துருங்க. பாருங்க, ஃபினிஷ்டு ப்ராசஸ் மாதிரி நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் டேட்டா வேலிடேஷன் கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம ஃபில் பண்றது. இப்போ ஒரு ஃபார்ம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இருந்தா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. அடுத்தது அடுத்த ஷீட்டு கன்சாலிடேட். ஸோ நீங்க கன்சாலிடேட்னு அடுத்த ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, அதை பக்கத்து ஷீட்ல இந்த மாதிரி போட்டுக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன். ஸோ கன்சாலிடேட்ல பாருங்க, டேபிள் 1 டேபிள் 2 2 டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சாலிடேட்னா என்னன்னா சப் டோட்டல்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சப் டோட்டல் மாதிரி கிரியேட் பண்றதா அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 டோட்டலுக்கு நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ கன்சாலிடேட்ல ஃபர்ஸ்ட் சம் தான் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆட் கொடுத்துடலாம். அடுத்ததுக்கு என்ன பண்ணோம், அடுத்த டேபிள் அடுத்த ஷீட்ல இருந்தா அடுத்த ஷீட்டு இங்கேயே கொடுத்துருக்கனால நான் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இங்க பாருங்க, டாப் ரோ லெஃப்ட் காலம் ரெண்டுத்துல தான் இதாக போகுது, ரெண்டுத்துல தான் ஹெட்டிங் இருக்குது. ஸோ அதை 2 கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடு. ஸோ பாருங்க, நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. காஃபி இங்க 30 இங்க 30 60 20 20 40 இந்த மாதிரி நமக்கு சப் டோட்டல் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கன்சாலிடேட். அடுத்தது சினாரியோ மேனேஜரோட டேபிள் அதை போட்டுக்கோங்க. ஸோ இங்க எப்படி இருக்கும் நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இங்க பாருங்க, ஜனவரி மந்த், பிப்ரவரி மந்த், மார்ச் மந்தோட ஒரு வீட்டோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு பண்றாங்கன்ற அமௌண்ட் இதுல இந்த டோட்டல்ன்ற இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் பண்ணிருங்க. ஸோ இப்ப சினாரியோ மேனேஜ்னா என்ன, ஒவ்வொரு மாசத்தோட செலவும் நம்ம டோட்டலா சம்மரைஸ் பண்ணி ஒரு 1 இயர் ஃபுல்லா வந்து அனலைஸ் பண்றதுதான் சினாரியோ மேனேஜர். ஸோ இதுல ஆட்ல ஃபர்ஸ்ட் ஜனவரி மந்த். ஸோ இங்கிலே ஜனவரி டைட்டில் கொடுத்தாங்க, நம்மளும் அதே கொடுத்துடலாம். ஸோ இதுல சேஞ்சிங் செல்லுன்றது எது, இந்த செல்லு தான். நீங்க டோட்டல் போட்டீங்கல்ல அந்த செல்லை செலக்ட் பண்ணக்கூடாது, மீதி இருக்கு செல். இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா இது ஆட்டோமேட்டிக்கா இங்க சேஞ்சஸ் உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ அந்த டோட்டல் செல்லை தவிர மீதி. ஸோ இதுல இது அப்படியே இருக்கட்டும். ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது ஆட் கொடுத்து அடுத்த மந்த் பிப்ரவரி மந்த். ஸோ இதுல சேஞ்சிங் செல் ஏதாவது சேஞ்சிங் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸோ இங்க ஆட் கொடுத்துட்டு இந்த இடத்துல சினாரியோ மேனேஜர் பிப்ரவரி கொடுத்துறீங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க அங்க போய் சேஞ்சஸ் பண்றதுனாலே பண்ணிக்கலாம், இல்ல ஆல்ரெடி டேபிள் இருக்குன்னா இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆட் கொடுத்துட்டு இந்த இடத்துல மார்ச் மந்த். ஸோ இந்த இடத்துல செல்ல வந்து எதை செலக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல இருக்க செல்ஸ். ஓகே ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 3 மந்த் வந்துச்சு. ஸோ நான் சம்மரி கொடுக்குறேன். சம்மரி வந்து கொடுத்துட்டு சம்மரி வந்து சினாரியோ சம்மரியும் கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்க பக்கத்து ஷீட்ல நமக்கு வந்துச்சு ஜனவரி மந்த், பிப்ரவரி மந்த், மார்ச் மந்தோடது. இது செல்லோட நேம்ஸ். ஓகேங்களா? இப்படிதான் வந்து நம்ம ஒரு டேட்டாவை சம்ரைஸ் பண்ணி பாக்குறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கோல் சீக். ஸோ இந்த கோல் சீக்ல பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொடுத்துருக்க டேபிள் அப்படியே போட்டுட்டு டோட்டல் வேல்யூஸ் போட்டுட்டேன். டோட்டல் வேல்யூஸ்ன்றது என்னது, இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம எம்டி செல்லும் சேர்த்து தான் டோட்டல் வேல்யூஸ் போட்டுச்சு. இப்போ என்னோட டோட்டல் மார்க் 500 வரதுக்கு நான் சோசியல் எவ்வளவு மார்க் எடுத்தா எனக்கு 500 டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த டோட்டல் செல் மேல செலக்ட் பண்ணிட்டு கோல் சீக்ல
செட் செல்ன்றது இந்த செல் தான். வேல்யூன்றது என்ன வேல்யூ 500 நம்ம டார்கெட் வேல்யூ. சேஞ்சிங் செல்ன்றது என்னது மற்ற செல்ஸ். சேஞ்சிங் செல்ன்றது என்னது இந்த சோசியல் செல்லு. ஸோ இதுதான் இப்போ நமக்கு சேஞ்ச் ஆகி போய் எவ்வளோ மார்க் வருதுன்னு. ஸோ எவ்வளோ மார்க் 160. நான் இன்னும் சோசியலில் 160 எடுத்து தான் நான் 500 எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் கோல் சீக்கை நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம கோல் சீக்கை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இருக்கும் உங்களோட எக்ஸசைசஸ் புக்கில். ஸோ இது ஒன்றும் இதே மாதிரி டேட்டா டேபிள் போட்டுட்டு இதே மாதிரி கால்குலேஷன் பண்ணுங்க. உங்களுக்கும் சேம் இதே மாதிரி ரிசல்ட் தான் வரும். ஓகேங்களா. Okay students, all the best. Thank you.